இன்றைய இயற்கை விஷயம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் நம்ம பட்டுப்புழு ஷெட்டு வந்து எப்படி கூலிங் பண்ணலாம், நாங்கள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு ஷெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம். இது ஒரு நார்மலான ஸ்ப்ரிங்க்லர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி அடிக்கும்போது கரெக்டாக அந்த பட்டுப்புழு ஷெட்டு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து தண்ணி வந்து கரெக்டாக அந்த அரை பக்கம் வரைக்கும் வந்து நல்லா தண்ணி வந்து நல்லாவே படுது. மீதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக மேலே மட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து கூலிங் ஓரளவுக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக தான் இருக்கும். பட் வெயில் காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இந்த மட்டைலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இத்து போயிடும் இல்லைங்களா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தில் அப்புறம் நிறைய கேப்பெல்லாம் அப்பப்போ வந்து இந்த சருவெல்லாம் இல்லாமல் போனப்போ நம்ம கேப் விழும் இல்லைங்களா. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஹை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புழு வந்து பார்த்திங்கன்னா தலை சாப்பிடவே முடியாது. தலை சாப்பிடங்காட்டி தலை காஞ்சிரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈல்டு வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு டெக்னிக் தான். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம தலை வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா தலை வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தானாக ஓடி ஒரு மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈவனாக எல்லா பக்கமும் பட்டுரும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் மட்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மட்டையும் நல்லா ஈரமாயிரும். இந்த ஸ்ப்ரிங்க்லரில் தண்ணி வரது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஈவனாக எல்லா ஓட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பனியாட்ட தெளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா ஓடுமே நல்லா நனைஞ்சி அந்த ஈரத்தை அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த மட்டையும் வந்து நல்லாவே ஈரத்தை உறிஞ்சிக்கும் போது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் அப்படியே டெம்பரேச்சர் உள்ளாக இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுங்காட்டி ஓரளவுக்கு புழு வந்து தலை சாப்பிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இன்னும் புழு தலை சாப்பிடல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறுபடியும் கூட நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஏதாவது தொட்டி ஏதாவது இருந்தால் அதில் வந்து மோட்டர் வச்சு அது மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங்க்லருக்கு மேலே தண்ணி போகிறதுக்கு நம்ம வேல்யூ பண்ணணும். வேறு எதுவும் பண்ண முடியாது. இதே வந்து பார்த்திங்கன்னா பாகர் அப்படின்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாய்க்குள்ள அதாவது பட்டுப்புழு ஷெட்டுக்கு உள்ளாரே வந்து தண்ணி வந்து பனி துளியாட்ட அடிக்கிறது. அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் இப்படி வந்து போட்டிருக்கோம். இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரை கொஞ்சம் மைனஸ் பண்ணுது. ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அந்த டெம்பரேச்சரை. என்னதான் வந்து நம்ம உள்ளார இதாக இருந்தாலும் வெளியில் இருக்கிற ஹீட் உள்ளார வராமல் இருக்கிறதுக்காக மேலேயே வந்து நம்ம தண்ணி அடிக்கும் போது அந்த ஹீட் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமே போயிடுது. உள்ளார அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் டைம் நேரமாக போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஓடு இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நனைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் அந்த காயத்துக்கு இந்த வெயில் வரங்கிறதுக்கு முன்னாடி தானே நம்ம போட்டுடுறோம். அதனால் அந்த வெயில் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூலிங் அந்த போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றதுனால கொஞ்சம் அதுங்காட்டி நம்ம எப்படி தலை வச்சுருவோம். அந்த தலை சாப்பிட்டு புழு ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா மறுபடியும் போட்டலாம். ஆனால் வெயில் டைமில் வந்து இந்த மத்தியான டைமில் போட்டுவிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தண்ணி போட்டுவிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிரும். அப்போ அது போட்டு விட்றதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆயிரும். தண்ணி வந்து எவ்வளோ நேரம் போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம ஓடு எந்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு தண்ணி வந்து கீழே வந்து ட்ராப்பாக ஒழுவுறது வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஒழுவ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே நம்ம நிறுத்திடலாம். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம தண்ணி போட்டுட்டாலும் அந்த ஓட்டில் நிற்காது, கீழே ஒழுகுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும். நம்ம எந்த செட் போட்டிருந்தாலும் அது ஃபுல்லாக நனைஞ்சிருக்கணும். மேலே மட்டை போட்டிருந்தோம் அப்படின்னா மட்டையும் ஓரளவுக்கு நனைஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போட்டுவிட்டா போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டுவிட்டு 1 மணி நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொட்டியில் ஒரு வேளை இந்த மோட்டரோட குட்பால் அந்த இது போட்டு நம்ம எடுத்து விட்ருந்தோம் அப்படின்னா அந்த ஏதாச்சும் அடப்பு இருந்ததுன்னா தண்ணி வெளியேறாது. அப்போ வந்து மோட்டர் வந்து வெறுதாக ஓடும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து சுத்தமான தொட்டியில் அந்த சுத்தமான தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரை வச்சு அதில் எடுத்து விட்றோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசம் ஏதாவது இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தண்ணி வரத்துக்கு இல்லாமல் அடைச்சிக்கும். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து காயில் போயிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரவாயில்ல டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி 1 ஹவர் இருந்து அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக அடிக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஏதாவது அடப்பு இருந்தால் கூட ஸ்ப்ரிங்க்லர் அங்கே ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைப்லேருந்து தண்ணி வருது, ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பைப்லேருந்து வெளியே தண்ணி அவுட்டிங் போகுது. அது வந்து போய் கரெக்டாக வந்துங்கன்னா பட்டுப்புழு ஷெட்டுக்கு மேலே வந்து போய் அங்கேருந்து ஸ்ப்ரிங்க்லர் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கும். உங்களுக்கு எப்படி வசதியோ மோட்டரில் வச்சாலும் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து போர்வெல் இதில் வந்து தண்ணி எப்படி போட்டு விட முடியுமோ அந்த மாதிரி போட்டுவிட்டு ஓரளவுக்கு அந்த கூலிங்கே இந்த மாதிரி வெயில் காலத்தில் மெயின்டைன் பண்ணால் தான் பட்டுப்புழு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பேட்ச் நல்லா எடுக்க முடியும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா பால்புழு நோய் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் பேட்சும் அடி வாங்கிடும். அது வந்து இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து வர ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அதனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா
பட்டுப்புழு ஷெட்டை ஓரளவுக்காச்சும் நம்ம கூலிங் பண்ணணும். அதுக்கு இது ஒரு டெக்னிக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.